إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக என்று சான்று பகர்ந்த பின்னால் அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும் யாரெல்லாம் இந்த மார்க்கம் புத்துணர்வு பெறுவதற்காக தன் உயிரை அர்ப்பணம் செய்தார்களோ அந்த ஷஹீதுகள் தியாகிகள் மீதும் அதே மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைப்பதற்காக நம் உறவுகள் யாரெல்லாம் கபரில் இருக்கிறார்களோ தியாகிகளாக அவர்கள் மீதும் உயிரோடு இருப்பவர்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் மறுமை வரைக்கும் உண்டாகட்டுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லிடங்களை ஈமானிய உறவுகளே, அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு விட்டோம் என்கிற அடிப்படையில் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற இந்த தருணத்திலே காலகட்டம் சமுதாயத்துக்கு மத்தியிலே பல்வேறு வகையான சூழ்நிலைகளில் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளையும் அதே போல ஒவ்வொருவரையும் வித்தியாசமான கோணங்களில் உலகத்திலே வாழச் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாழுகிற வாழ்க்கை சம்பந்தமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடாகவும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வல்லுநர்களிலிருந்தும் நம்ம நிறைய செய்திகளை வளமையாக கேட்டு வருகிற அடிப்படையில் இன்றைய தினம் அதே செய்திகளை மீண்டும் உங்கள் மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஈமானி உறவுகளே, அரசின் நிழல் பெறும் இளைஞர்கள் என்கிற தலைப்பில் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் உலகம் முழுவதுமாக வைத்திருக்கிற ஒரு கோட்பாடு, இளம் சமுதாயம் ஒரு சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு. இளைஞர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயம் வலுப்பெற மாட்டாது, இளைஞர்கள் இல்லாத ஒரு கிராமத்தை யோசித்து பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு அந்த இளம் பருவம் என்கிற இந்த வயதை இளம் கன்று பயமறியாது என்று சொல்வார்கள். இது போல இன்றைய உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று கேட்டால், இளையவர்கள் என்பவர்கள், இளம் சமுதாயம் என்பவர்கள், இளைஞர்கள் என்பவர்கள், இந்த இளம் பருவத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள், இந்த பருவத்தை பற்றி சமுதாயம் இஸ்லாம் உட்பட எல்லா விடயங்களிலும் யாரை பார்த்தாலும் இளம் பராயம் என்பது பக்குவப்பட வேண்டிய ஒரு பராயம் என்று பேசுவதை பார்க்கிறோம். இந்த இளம் பருவம் என்பது சமுதாயத்துக்கு மத்தியில் தன்னை ஒருவனாக பிரகடனப்படுத்துவதற்காக வேண்டி, அல்லது தான் ஒருவனாக இருக்கிறேன் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லது தான் நினைத்த ஒன்றை செய்து காட்ட வேண்டும் என்கிற இந்த ஆக்ரோஷமும் வேகமும் விவேகமும் உற்சாகமும் இருக்கிற ஒரு பருவமாக என்ன செய்யப்படுகிறது, உலகளாவிய ரீதியாக பார்க்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பார்க்கப்படுகிற இந்த வயது கால வரையறையை இஸ்லாம் நமக்கு எவ்வாறு பயன்படுத்த சொல்லுகிறது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாமிய வழிநெறிகளை நீங்கள் பார்த்தால் அதிகமான நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிற போது அவர்களை ஷஹீதுகளாக அல்லது தியாகிகளாக அல்லது முஹாஜிர்களாக அல்லது அன்சாரிகளாக நீங்க வரையறை எடுத்து பார்த்தோம் என்றால் அதிகமானவர்கள் குறைந்த வயதுடைய நபித்தோழர்களாக இருந்திருக்கிறார்கள். இளம் வயதுடையவர்களாக இருந்த நபித்தோழர்களை அதிகமாக வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கலாம். அப்ப அல்லாஹு தாலா இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மிக பெரும் பலம் பொருந்திய ஒன்றாக இளம் சமுதாயத்தை அல்லாஹ் வைத்திருந்தான். அலி ரலியல்லாஹு அவர்கள் இளையவர், அபூபக்கர் அலி இளைஞர், இப்படி முஸாப் இப்னு உமைர் அலி, இப்படி போன்ற அதிகமான நபித்தோழர்களை இளம் சமுதாயத்தின் வரலாற்று சின்னமாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு வரலாறு எடுத்தாலும் ஒரு உயிர் தியாகம் அல்லது சொத்துக்களை இழந்தார், இஸ்லாத்துக்காக தன் குடும்பத்தையே துறந்தார் என்றால் அந்த வரையறை முஸாப் இப்னு உமைர் அலி வராமல் போக மாட்டார். அல்லது அபூ லஹபை அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சபித்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக செயல்பட்ட ஒருவனை கொன்றவர்கள் யார் என்றால் அங்கும் இரண்டு இளைஞர்களை பற்றி பேசலாம். அப்ப இளம் பருவம் என்கிற வரையறை இஸ்லாத்துக்குள் எடுத்துக்கொண்டால்
என்னவென்ன அமல்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா அமல்களோடும் இளைஞர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இஸ்லாமும் அதை வலுப்படுத்தி சொல்லும் முகமாக அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என கேட்டால், இந்த உலகத்துல இளம் பருவத்தை யாரு சரியாக முறையாக பயன்படுத்துகிறார்களோ, இந்த பயன்படுத்திய இவர்களுக்காக அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் இந்த உலகத்துல யாரோ கண்மூடித்தனமாக வாழுகிறார்கள், நினைத்த மாதிரி வாழுகிறார்கள், இந்த வாழ்க்கையெல்லாம் துறந்து கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி நேர்மையாக வாழ்ந்து விட்டான் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நாளை மறுமை நாள்ல இவருக்காக கொடுக்கிற சன்மானம் என்று கேட்டால், அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமை நாள்ல நிழல்கள் இல்லாத அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலை என்னவாக போகிறதோ என்று ஏங்குகிற, தவிக்கிற, திண்டாடுகிற, அச்சப்படுகிற, அவ்வப்போது மனிதர்கள் தன்னுடைய தண்டனைக்கு ஏற்ப வியர்வைகளில் மூழ்கிற அந்த கொடூரமான அந்த நாளில் அல்லாஹு தஆலா 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பதாக சொல்லுகிற அல்லாஹ் அதில் வாலிபர்களை ஒருவராக அல்லாஹ் சேர்த்திருக்கிறான். 7 கூட்டத்துல ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் இளைஞர்கள், இபாதத்தோடு நெருங்கியவர்கள், வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் கொண்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களூடாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார். அப்ப இந்த விடயத்தை பார்க்கும்போது பாருங்க, 6 விஷயங்களை நீங்க பாருங்க. அல்லாஹ் முதலாவது சொல்லுகிறான், நீதமாக நடக்கிற ஒருவர், அது யார் வேண்டாலும் வரலாம். நீதமாக நடக்கிற வரையறுக்குள்ள இளைஞர்களும் வரலாம், வயோதிபருக்கும் வரலாம், சாதாரண ஒரு பொறுப்புதாரியும் வரலாம், செல்வந்தரும் பொறுப்புக்குள் வரலாம், அதே போல சாதாரண ஏழையும் பொறுப்புதாரியாக வரலாம். அந்த பொறுப்பை சரியாக செய்தால் அவர் நீதமானவர். குடும்பத்துக்கு மத்தியிலே சமாதானமாக நீதமாக நடந்து கொண்டால் அவர் நீதமான ஒரு அரசன், ஒரு ஆட்சியாளர். குடும்பத்துக்கு ஒரு நாட்டை ஆளுகிறவர், ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருப்பவர், ஒரு பாடசாலை அதிபராக இருப்பவர், ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருப்பவர், இப்படி எல்லா வரையறையிலும் எல்லாரும் உள்ளுக்கு வரலாம். அதுக்கு வயதில்லை கிடையாது. ஆனா அல்லாஹ் அதை பொதுவா பேசுறான். நீதமான தீர்ப்பு வழங்கின ஒருவருக்கு அல்லாஹ் நிழல் வழங்குகிறான். அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு நெருங்கிய வாலிபர்கள் என்று அல்லாஹ் 2வது சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு தொடர்பட்ட இன்னொரு வேறண்டு அல்லாஹ் 3வது பேசுகிறான். இதுக்குள்ள நம்ம எல்லாரும் வரலாம், இளைஞர்களும் வரலாம், பெரியவங்களும் வரலாம். ஆனா அன்புக்குரியவர்களே, என்னதான் அல்லாஹ் வரையறைகளை பட்டியலிட்டாலும் இளைஞர்களுக்கென்று ஒரு வரையறை இருக்கிறது. இளைஞர்கள் எல்லா 6 தகுதிக்குள் வந்தாலும் அந்த தகுதியையும் தாண்டி இளைஞர்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாளை மறுமை நாள்ல நிழல் இல்லாத, ஷஃபாத் இல்லாத, பிசினஸ் டீல் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ்வுடைய உத்தரவின் அடிப்படையில் அவர்களுக்கு நிழல் வழங்கப்படும் என்கிற செய்தி அல்லாஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நாடுகளே, இந்த உலகத்துல நம்ம நினைக்கிற எல்லா மாதிரி வாழலாம். உலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுக்கு முன்னாடி அந்த சாஞ்சிட்டு இருக்கிற புடியமார கொஞ்சம் அப்படி முன்னுக்கு எடுங்க. இப்பவே 5 வயசுல 10 வயசுல சாயிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காலம் போனோடனே அவங்க சாய ஆரம்பிச்சிடும். உங்களோட பிள்ளைகள் கூப்பிட்டு பக்கத்துக்கு எடுங்க, அப்படியே எழுப்பி முன்னுக்கு வர சொல்லுங்க. அந்த புடியனுக்கு என்ன நடக்குதுன்னு விளங்குது இல்லை, அந்த தட்டி கூப்பிடுங்க, அந்த முன்னுக்கு வர சொல்லுங்க. கொஞ்சம் அப்படியே முன்னுக்கு வாங்க. அந்த சோப்பு செட் புடியனை கொஞ்சம் முன்னுக்கு எடுங்க, முன்னுக்கு வாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிற விடயங்களில் நீங்க நிறைய விஷயங்களை கேட்டிருப்பீங்க. முன்னுக்கு வர வேணும், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற வேணும். ஆனா நீங்க வார நேரத்துக்கு வந்து நேர காலத்தோட வந்து நன்மையை பெறணும் என்ற தூரத்தில் இருந்துட்டீங்கடா, அப்ப அதெல்லாம் பாவமான காரியமா மாறிவிடும். அப்ப அதனால வாரவங்க அப்படியே முன்னுக்கு வாங்க, புடிய மாற முன்னுக்கு விடுங்க. நீங்க பின்னுக்கு பாதுகாப்பு பண்ணிடுங்க. உங்களோட பிள்ளைகளை உங்களோட கையில பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அவங்க பின்னாடி காய்ச்சிட்டு இருப்பாங்க. ஜும்மாக்கு வந்து உட்கார்ந்ததுல இருந்து பின்னுக்கு கதகா நடக்குது. பெரியவங்களும் கதைக்கிறீங்க, சின்னாக்களும் கதைக்கிறீங்க. ஒரு பள்ளின்ற ஒரு மட்டு மரியாதை கிடையாது. என்ன கதைக்கிறீங்கன்னு உங்களுக்கும் விளங்குதில்லை, எங்களுக்கும் விளங்குதில்லை. அப்ப மஸ்ஜித் என்பது நீங்க ஜும்மாவுக்கு வருகிற ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை வர ஒரு 20 நிமிஷம். அந்த மஸ்ஜிதுக்குள்ள வந்தும் நம்மட உலக விஷயங்களை கதைக்கிறோம் என்றால், அதுக்குள்ள வந்துடும் தேவையற்ற விடயங்களை நம்ம பரிமாறிக்கொள்கிறோம் என்றால் நமது ஈமான் எங்க இருக்கிறது? அப்ப அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் குர்ஆன் ஓதுவோமே, சிறுவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களே துஆவை ஓதுவோமே, அது சுன்னத் தொழுவோமே, இந்த எண்ணங்கள் வருது இல்லையே அன்புக்குரியவர்களே? இதெல்லாம் ஒட்டுவாக நமக்கு வர வேண்டும். அப்ப அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த இளைஞர் பருவம் என்கிற இந்த வரையறையை பத்தி நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சிடலாம், நம்ம நினைச்சதெல்லாம் அடைஞ்சிடலாம், யாரோடையும் சண்டை போடலாம், நான் நினைச்சதை தான் செஞ்சாகணும் என்கிற பிடிவாத குணம் கொண்ட, யாருக்குமே தைரியமா இருக்கிற, என்னை விட்டா யார் இருக்கிறா என்று பார்க்கிற அளவுக்கு இருக்கும். பாப்பா சொல்றதும் விளங்காது, யார் சும்மா சொல்றதும் விளங்காது, உறவுகள் சொல்றதையும் மதிக்க மாட்டாரு, நான் நினைச்ச மாதிரி தான் வாழ போறேன்,
நான் நினைச்ச மாதிரி தான் இருக்க போறேன் என்று இருக்கிற இந்த வாழ்வு பருவம், கட்டுக்கடங்காத வாழ்வு பருவம், இந்த பருவத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற சர்டிஃபிகேட் கேட்டா, சரியாக முறையாக நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்காக விசேடமான ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்காக வேண்டியே உங்களுடைய இளம் பராயத்தை எப்படி கழித்தீர்கள் என்கிற வரையறையை வைத்து உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறேன். அந்த வரையறைக்குள் நீங்கள் வர வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? எல்லாருக்கும் பொதுவாக இளம் சமுதாயமாக இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் நபிகளாக சொல்வதை பார்க்கிறோம். இந்த இளைஞர்கள் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய வரலாற்று சின்னங்கள் எடுத்து பார்க்கும்போது இஸ்லாம் பரவுவதற்காக வேண்டி அல்லது இஸ்லாத்தை கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்படி இளைஞர்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது கேட்டால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒருவர் பின்பற்றுகிற போது அந்த பின்பற்றலில் ஏற்படுகிற ஏதாவது துன்பங்களுக்கு, ஏதாவது துயரங்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சோதனை அவர்கள் மீது சுமத்தப்படுகிற போது அவங்க என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ் அவர்களை பரிசீலனை செய்யறான். இவருக்கு துன்பத்தை கொடுக்குறான். துன்பத்தை கொடுத்து அந்த துன்பத்தில இருந்து அவர் மீண்டு வர்றாரா? அவர் அந்த துன்பத்தில இருந்து எப்படி மீளணும்? அல்லாஹ் தஆலா என்ன படைச்சவன், அவனுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கிற, அவனுக்காக நான் தியாகம் செய்யறேன், அவனுக்காக என்னோடு இருந்த எத்தனையோ நண்பர்கள் விளையாட்டு மைதானத்தில் மகரிபுக்கு பாங்கு கேட்டு விளையாடுகிறார்கள். நான் விளையாட்டை விட்டு போட்டு வந்துட்டேன், நாளைக்கு சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, பரவாயில்ல போனா போட்டும் போ, ஒரு கிரிக்கெட் தானே, அல்லாஹ் எனக்கு நாளை சொர்க்கத்தை எடுத்து தருவான் என்று உதறி தள்ளிவிட்டு வருகிறானா என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய சோதனை. இஸ்லாத்துல நம்ம எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறோமோ அந்த அளவு அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு முஃமினான வட்டாரத்துக்குள்ள எப்படி இருக்கும்னு கேட்டால், அவன் எந்த அளவுக்கு ஈமான் கொண்டு இருக்கிறான், ஒருவன் முழுமையாக அல்லாஹ்வை உறுதியாக நம்பி இருக்கிறானோ அந்த உறுதியின் அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய ஈமானை பலப்படுத்தும் வகையில, அதை சோதிக்கும் வகையில கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். சே என்ன ஆச்சு, இவ்வளவு சோதனையா, என்ன அவன் திகச்சு போயிடுவான். நான் தொழுகையாளியா இருக்கிறேன், நோம்பு பிடிக்கிறேன், இபாதத்து செய்யறேன், எனக்கு தானா இது வரணும் என்று நம்ம கண் கலங்கி மனதை வெறுக்கிற அளவுக்கு அல்லாஹ் சோதனையை தருவான். இது மூமின்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுக்கிற சோதனை. ஏனையவர்கள் அதபாக கொடுத்துருவான், வந்தா வந்ததான், தலை தூக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு சோதனையாக கொடுத்து அவர்கள் அதிலே பொறுமை காத்துட்டாங்கன்னா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவோம் அல்லாஹ் பேசுறான். அதே போல ஒரு ஆளுக்கு 1% தான் ஈமான் இருக்குது, கொஞ்சம் கூட குறைய இருக்குது, இவருக்கு அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் சோதனையை கொடுத்து விட்டுருவான். எங்காலையா அந்த பள்ளியா இந்த பள்ளியா. உதாரணமாக ஈமான்ல உறுதியா இருக்கிறவங்க பள்ளியில என்ன நடந்தாலும் அந்த பள்ளியில இருப்பார்கள். உதாரணமாக இப்ப இந்த பள்ளியோட சம்பந்தப்பட்டவர்கள் கொள்கையோட உறுதியான கொள்கைக்காக போராடிய ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் இன்றைக்கு இருக்கிற ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் என்னதான் நடந்தாலும் நம்ம பள்ளியில போய் தொழுதுறோம்னு வந்துருவோம். ஆனா இளைஞர்களை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த பள்ளியில தொழுதான் சரிதான், இந்த பள்ளியில தொழுதான் சரிதான், இந்த பள்ளியில தொழுதான் சரிதான், அந்த பள்ளியில தொழுது எங்கே தொழுதா சரிதான் என்ற மனப்பக்கத்துக்கு போய் விடுவார்கள். ஆனா இஸ்லாம் அதை வரையறுக்கல, அதை இஸ்லாம் கொடுக்கல. எப்படி உங்களுடைய உள்ளத்தில் ஈமானுக்காக நீங்கள் உறுதியாக போராடி சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு இடத்தை உருவாக்கி அதற்காக தியாகம் செஞ்சு வந்திருக்கிறீங்களோ அதுபோல இளைஞர்கள் உருவாக வேண்டும். எங்க இருந்தாலும் போதுன்னு போயிடக்கூடாது, அங்க இருந்தாலும் சரிதான் இங்க இருந்தாலும் சரின்னு மனப்பக்குவத்தை போயிடக்கூடாது. அப்ப இஸ்லாம் அவருடைய மனப்பக்குவத்தை கொடுத்து எங்கிருந்தாலும் இந்த குழு பள்ளிக்கு வர்றியா, சரியாக சுண்ணாக்களை நிலைநாட்டுகிற இடத்துக்கு வர்றியா நல்லா பார்ப்பான். வரலன்னு விடுங்க, நம்ம இந்த இடத்துல மைனஸா போயிடும், அந்த இடத்துல நம்ம சோதனை நம்ம ஃபெயிலியரா போயிடுவோம். அதே போல கொஞ்சம் பேர் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கும். இந்த பள்ளியில முன்ன பின்ன ஆகிட்டு இப்ப இந்த ஹஜ்ஜி பெருநாள் வருது, ரமதான் முடிஞ்சிருக்கும், நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்ந்திருக்கும். நிறைய பள்ளிகள்ல ஹஜ்ஜி பெருநாள் வருது, இப்பவே குர்பானுக்கு லிஸ்ட் எடுப்பாங்க, யார் ஊர்ல இருக்கிறாங்க யார் ஊர்ல இல்லை, யார் பள்ளிக்கு வரி கட்டுறா யார் பள்ளிக்கு வரி கட்டல, யார் பள்ளியோட தொலை வர்றாங்க தொலை வரல, பட்டியல் எடுப்பார்கள். இந்த பட்டியல் எடுக்கிற வகையில யாருக்காவது பார்சல் போகலன்னு வைங்க, ஏதாவது கொடுக்கறதுகள் போகலன்னு வைங்க, அல்லாஹ் நம்மளை சோதிப்பான். இந்த அடியான் எப்படி ஈமான்ல பலமா இருக்கிறான், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி சொன்ன ஒரு அடியான் 6 விஷயத்தை ஈமான் கொண்டன்றான், 6ல உறுதியா இருக்கிறன்றான், முஸ்லீம்ன்றான், தொலைவாரான், ஜக்காத்து கொடுக்குறான், எல்லா அமலும் செய்யறானே, இவனுக்கு ஒரு சோதனையை கொடுப்போம். கொடுப்பது இவனுக்கு போய் சேரக்கூடாது, பள்ளியால கொடுக்கிறதோ பொது இடத்தால கொடுக்கிறதோ இவனுக்கு போகக்கூடாது, இவனை இப்ப சோதிப்போம். அல்லாஹ் அவனுக்கு அந்த பார்சல் போகாது, இறைச்சி போகாது, அல்லது ஏதாவது ஃபித்ரா அரிசி போகாம இருந்துடும், பள்ளியால கொடுத்த ஈச்சப்பழ பேக்கெட் போகாது, முடிஞ்சிடும், அல்லாஹ் முடிச்சு விட்டுருவான். இப்ப இவர் வருவார், என்ன நாங்களும் வரி கட்டுறோம், பள்ளியில 5 நேரம் தொலைவாரோம்,
எங்கட பிள்ளைகள் இங்க தான் ஓத வருது, நாங்க பக்கத்து பள்ளிக்கு போகலாம். என்ன ஆக்கலப்பா, அவனை கொடுத்து முடிச்சுட்டானுகள். அல்லாஹ் ஈமான இதுல உடைச்சுட்டான் போ. ஆனா ஒரு 5000 ரூபா 2000 பொருளுக்கு கொண்டு ஈமான வலு விழுந்துட்டிய. இஸ்லாம் பேசுது, உனக்கு எது கிடைக்குமோ அது எப்படியும் கிடைச்சாகும். நீ வீட்டுல இருந்தாலும் என்ன, நீ லண்டனில் இருந்தாலும் உனக்கு கிடைக்கும். அது அல்லாஹ்வுடைய நியதி. எது கிடைக்காதோ அது நீ பள்ளிவாசல்ல படுத்து கிடந்தாலும் உனக்கு வந்து கிடைக்காது, முடிஞ்சிடும். நீ உள்ள வர்றதுக்குள்ள அது முடிஞ்சிடும், அல்லாஹ் தரமாட்டான். அப்ப இந்த விடயங்கள்ல நம்ம நிறைய பேர் ஈமான் சோதனையில பலகீனம் தான். இதுல நிறைய பேர் பள்ளி நிர்வாகிகள் இருந்தவங்க கேட்டு பாருங்க, சுபஹானல்லாஹ் நோம்பும் ஹஜ்ஜும் வரக்கூடாதுன்னு துவா செய்யற அளவுக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய சோதனை. அவருக்கு நோம்பு கொடுத்தா இவருக்கு ஹஜ்ஜி கொடுக்கணும், அவருக்கு கொடுத்தா இவருக்கு கொடுக்கணும். எல்லாரும் இப்படி தான் நிக்கிறோம், எல்லாரும் இப்படி நிக்கிறோம். இளைஞர்களும் இப்படி தான் நிக்கிறாங்க. வாப்பா கிட்ட போய் கையேந்தி, வாப்பா இன்னைக்கு டேட்டா போடணும், ரீலோட் போடணும், படிக்கணுமான்னு நிக்கிறாங்க. சரி, வெள்ளிக்கிழமை உண்டு வருது, அப்பயாவது இப்படி நீட்டுவோமா? ஒரு பக்கெட் வாலியோட ஓடு, அந்த பக்கெட்ல வச்சிருக்கிறான், அப்படியே ஓடும். அப்படி இளைஞர்கள் பக்கத்தாலையும் போகும், வாப்பாக்கு பக்கத்தாலையும் போகும். அப்படியே ஒரு 100 ரூபா 50 ரூபா போடுவோமான்னு பார்த்தா ஒடிய மறுபடியும் திரும்பிட்டு ஒரு தட்டு அடி போகும். பெரியாக்களுக்கு பக்கத்துல மட்டும்தான் அந்த கோப்பை போகும். அவங்க மட்டும் தான் என்ன செய்யற, அந்த 100 ரூபா 50 ரூபா போடுற பொடியமாருக்கு வருது இல்லை மனசு. டேட்டாக்கும் பேக்கேஜுக்கும் யூடியூப்ல படம் பார்க்கறதுக்கும் நாடகம் பார்க்கறதுக்கும் கலாச்சாரம் இல்லாத விஷயங்களை பார்க்கறதுக்கும் அதுல வீடியோ பண்ணி அவங்க டென்டிங் ஆக்குறதுக்கும் இதுக்கு செலவழிக்கிற நேர காலத்தையும் டேட்டாவிலையும் போற ஒரு 50 ரூபா குறைச்சி அல்லாவுக்காக கொடுக்கலாம் பார்ப்போம். இது இளைஞர்களுக்குரிய சோதனைகள். கொடுக்க மாட்டார்கள், மனசு வராது அவங்களுக்கு. அல்லாஹ் இப்படி சோதிக்கிறதாக அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரியவர்களே, முதலாவது சோதனையை நம்ம அங்கதான் அல்லாஹ் கை வைக்கிறோம். முதலாவது சோதனையே அல்லாஹ் தாலா அங்கதான் சோதனை வைக்கிறான். நீ பலமா இருக்கிற, உறுதியா இருக்கிற, உழைக்கிற. எங்க வாப்பா அம்மாக்கு நான் தான் உழைச்சு கொடுக்குறேன் என்று கொஞ்சம் பேர் சொல்லுவார்கள். வாப்பா உழைச்சி இவரை படிக்க வச்சு பெரும்பான்மை அளவுக்கு உயர்த்தி விடுவார். ஒரு டீச்சரா சேராக, ஒரு உயர்ந்த முதலாளியாக, அல்லது வாப்பாட கடை எடுத்து செய்வார், வாப்பாட வாகனத்தை ஓடுவார். ஏதோ இவரே உழைச்சி வாங்கின மாதிரி ஓடி திரிவார், அது வேறு. ஆனால் அதே பொருளை வைத்துக்கொண்டு வாப்பா அம்மாவுக்கு செலவழிக்கிற இளைஞர்களை பார்க்கலாமா? பார்க்க முடியாது. பெற்றோர்களுக்காக கொடுக்கிறவங்களை பார்க்கலாமா? ஏன் பொண்டாட்டி புள்ள குட்டியை பார்க்கவே நேரம் இல்லை, வாப்பா ஒரே கரைச்ச பண்றான்னு. இவருக்கு ஒரே காசு தான், இவருக்கு ஒரே நான் மட்டும் கொடுக்கணுமா, நானா நம்பி இருக்கிறான் தானே என்றும். அப்ப அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான்னு பாருங்க. நம்மள ஒரு வகையில் எல்லாம் சோதிக்கு. இளைஞர்கள் என்றா கை உடைஞ்சு போகணும், அப்படி அல்ல. பைக்ல ஓடி எக்ஸிடென்ட் ஆகணும், அது மட்டும் சோதனை. அதுவும் ஒரு சோதனை தான். வேகமா பைக் ஓடுற, ரோட்டை பார்த்தா மேக மாதிரி விளங்குறதும், பொம்பளை பிள்ளையில பார்த்தா ஜெட்டுன்னு நினைக்கிறதும், இதெல்லாம் ஒரு சோதனை நமக்கு. இந்த சோதனையில தந்தாலும் கையை காலை உடைச்சு ரூமுக்குள்ள போட்டு விட்டாலும் வாப்பா மாருக்கு பெரிய சோதனை அது. அப்ப எல்லா வகையிலும் அல்லாஹ் நம்மளை சோதிப்பான். இளம் பருவம் என்பது அந்த நம்மட இருக்கிற கொண்ட்ரோல் இல்லாத அந்த தூக்குனா கயிறு, அந்த கயிறு லிமிட் இல்லாத கயிறு அல்லாஹ் தால் அப்படியே திறந்து விட்ட மாதிரி விட்டுறான். விட்டுட்டு அல்லாஹ் யார்கிட்ட சொல்றான் கேட்டா, யாரு பொறுப்புதாரிகளா இருக்கிறீங்களோ நீங்க குதிரைக்கு போட்டுக்கிற கடிவாள மாதிரி அவளை பிடிச்சு கொள்ளுங்கன்றான். கடிவாள மாதிரி பிடிச்சு கொள்ளுங்கன்றான். ஏன் நல்லா பிடிங்கன்றா, ஒரு ஆட்டை ஒரு மாட்டை நீங்க கட்டிட்டீங்கன்னா அதுல பாட்டு ஓடாது. போனா நீ வா, அங்கிட்டு போக முடியாது, இது நம்ம ரூட்டு, அங்கிட்டு போனா ஒரு இழுவை. இந்த மாடு அறுக்கிறவங்க பாருங்க, ரோட்டு வழியா களைச்சிட்டு போறாங்க, என்ன இழுத்தாலும் ஒரு இழு புடி, அது போக மாட்டேங்க, இழுத்து வீசும், அது வரமாட்டேன்னு திரும்பி நிற்கும். இழுத்து ஒரு இழுவை பின்னால் ஒரு அடியை விழும். பாப்பா இழுக்கணும், உம்மா சாத்தணும், அல்லது உம்மா இழுக்கணும், பாப்பா சாத்தணும். இந்த பிராக்டிகலுக்கு நம்ம வரணும். இஸ்லாம் இதை நமக்கு வலியுறுத்தி காட்டுது. பண்படுத்த வேணும் பிள்ளைகளை அதுக்கேற்ற மாதிரி வளர்க்க வேணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இளைஞர்களை சிறுபராயத்திலிருந்து நம்ம வளர்க்கலண்டா, அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலண்டா, இன்றைக்கும் ஈமான் இல்லை. நம்ம மௌத்தா போன பிறகும் அவர்களுக்கு ஈமான் வலுவாக இருக்காது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அருள் செஞ்ச 1-2 பேரை தவிர நமக்காக அவர்கள் கையேந்துவதற்கு பள்ளி பக்கம் வர மாட்டார்கள். நமக்காக ஜனாசா தொழுகை துவா ஓதுவதற்கு அவர்கள் தெரியாமல் போயிடும். என் மகன் எனக்காக தொழுகைக்கு முன்னுக்கு வர மாட்டார், யாரோ ஒருவர் தொழுவிப்பார், யாரோ ஒருவர் என்ற தந்தையினுடைய கடன்களையும் குறைகளையும் கேட்பார், யாரோ ஒருவர் அவரை பற்றி பேசுவார். சொந்த மகனுக்கு பேசுவதற்கு தைரியம் இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் அவன் அந்த அளவுக்கு வலுவிழந்து இருக்கிறான். அப்ப அல்லாஹ் பேசுகிறான், உங்களுடைய தைரியம் என்பது இந்த உலகத்துல பைக் ஓடி காட்டுறதோ, மரம் ஏறி காட்டுறதோ, சண்டை பிடிச்சு காட்டுறதோ, அவனோட அடிபிடிக்க போறதோ, நாங்க தான் காட்டுறதோ, கிரிக்கெட்ல வின் பண்றதோ, அங்க ஓடி தர்றதோ அல்ல. அல்லாஹ் பேசுறான், ஈமான்ல நீ வலுவா இருக்கணும்பா, உன்னுடைய உள்ளத்துல நான் இருக்கணும்னு அல்லாஹ் பேசுறான். உன்னுடைய உள்ளம் எனக்காக செயல்பட வேணும்னு அல்லாஹ் பேசுறான். இந்த உள்ளம் எனக்கு மட்டும் செயல்படவில்லை என்றால் அந்த உள்ளம் செயல்படுறதுல அந்த இளம் பருவத்தில் நீ எப்படி வேண்டாலும் இருந்து கொள்ளலாம், அதுல எந்த பயனுமே இல்லைன்னு அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல 30வது அத்தியாயம் 54 வசனம் அல்லாஹ் பேசுறான். அப்படி கேட்டா, அல்லாஹ் உள்ளதி ஹலகக்கும் மின் லாஃபின், அல்லாஹ் பேசுகிறான். எப்படி மின் லாஃபின், அல்லாஹ் பேசுகிறான், உங்களை நான் பலகீனத்திலிருந்து படைச்சிருக்கிறேன். அல்லாஹ் பலகீனத்திலிருந்து படைச்சிட்டு அல்லாஹ் சொல்லுறான், சும்மா ஜஅல மின் பாதி. அப்ப அல்லாஹ் எப்படி பேசுறான் கேட்டா, உங்களை நாங்க குவத்தாக படைச்சிருக்கிறோம். எப்படி? அல்லாஹ் முதலாவது சின்ன பிள்ளையாக்கி
ஒன்றுமே தெரியா, சூப் போறதும் தெரியா, மலை ஜலம் போறதும் தெரியாது, உம்மாட மடியில போறோமான்னு தெரியாது, மாமியிட மடியில போறோமான்னு தெரியாது, கட்டியில போறோமான்னு தெரியாது. எங்கேயெல்லாம் என்ன வருதோ அதுல பாட்டில் ஓப்பன் டைப்ல எனி டைம் ஓப்பன் தான் போயிட்டே இருக்கும். யாராவது ஒரு ஆள் துப்புரவாக்கிட்டு அவரத்துல அழைச்சிட்டு போவாங்க. இப்படி இருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பருவ வயது அடைச்சு எலும்பி நடக்க முடியாம தவண்டு தலாடிப்பட்டு கையடிப்பட்டு கை உடைஞ்சு கால் உடைஞ்சு நிமிந்து நிற்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பிறகு கூட பக்குவம் அடைஞ்சு யாரோட சம்மதப்படணும், யாரோட சண்டை போடணும், யாரோட சண்டை போடக்கூடாது, யாரை கண்டா பயப்படணும், யாரை கண்டா பயப்படக்கூடாது, உலகத்துல எல்லா பக்குவத்தையும் அல்லாஹ் நம்மளோட கண் முன்னாடி காட்டி அதுக்கு பிறகு நம்ம ஒரு கட்ஸ்ல உருவாகுவோம். நமக்குன்ற ஒரு தன்மை கொண்டு வரும். இதுக்கு பிறகு யாரும் எனக்கு தேவையில்லை, பாப்பாவும் தேவையில்லை, உறவுக்கு எனக்கு நினைச்சது செய்யலாம் என்கிற இந்த வலிமையை அல்லாஹ் பேசுகிறான். நீங்க பலகீனத்திலிருந்து வந்தீங்கன்றதை மறந்துடாதீங்கன்றான். அந்த பலகீனம் உங்களுக்கு எந்த அளவுக்கு துணையாக நிறைய பேர் நின்றார்களோ அதுபோல வலிமையில் இருக்கும்போது உங்களை காப்பாற்றுவதற்கு அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்றான். உங்களோட வலிமையின் போது எப்படி சிறுவ வயதில் இருக்கும்போது பெற்றோர்கள் உறவுகள் உங்களுக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று பாதுகாப்பாக இருந்தார்களோ அதுபோல நீங்க பலத்தை அடைகிற போது உங்களை நரகத்தின் பக்கம் கொண்டு சேர்த்து விடக் கூடாது என்பதற்காக நீங்கள் அல்லாஹோடும் தூதரோடும் தொடர்பட வேண்டிய வயசு என்று அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய அல்லாஹ் பேசிட்டு சொல்கிறான், அதற்கு பின்னாடியும் அல்லாஹ் தாலா உங்களை திரும்பவும் பலகீனமாக மாற்றி விடுவான், அது தலையெல்லாம் நரைச்சி விடுவோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப பலகீனத்திலிருந்து பலமாகி பலத்திலிருந்து திரும்ப பலகீனமாக்கி தான் உங்களை உயிர் கைப்பற்றுவோம் என்கிற செய்தி அல்லாஹ் தாலா சொல்வதை நீங்க என்ன செய்யலாம், அல் குர்ஆன்ல பார்க்கலாம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நாடுகளே, இதே போல அல்லாஹ் தாலா சில நபிமார்களுடைய வரலாற்றுகளையும் சொல்கிறான். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்களை பத்தி அல்லாஹ் பேசுகிற போது இந்த இஸ்லாத்துடன் எந்த அளவுக்கு தொடர்பாளரோடு இருக்கிறாங்க என்பதற்கான உதாரணங்கள் அல்லாஹ் பேசுகிற போதும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா அல்லாஹ் பேசுவான். உலகத்துல அல்லாஹ் தாலா தன்னுடைய தோழர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் முதன்மையானவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தாலா ஆதம் நபியை படைச்சிருக்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருக்கலாம், அதுக்கு பிறகு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கலாம், பலம் பொருந்திய நபிமார்கள் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கலாம் சமுதாயத்துக்கு. அவர்களை எல்லாம் தாண்டி அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய கலீலுல்லா அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த பேசுகிற அல்லாஹ் தாலா இப்ராஹிம் நபி சம்பந்தமாக சொல்லுகிற போது அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் அவர் இளைஞனாக இருக்கும்போது வாப்பாவுக்கு தாவத் பண்ணுகிறார். தன்னுடைய ஊர் ஒரு சமுதாயமாக இருக்கிறார், இவர் மட்டும் தனியாக இருந்து தாவத் பண்ணுகிறார். ஒரு இளைஞன் ஒரு ஊருக்கு எதிராக திரள்கிறார் என்றால் ஒரு ஊரின் பலம் ஒரு இளைஞனிடம் இருக்கிறது என்பது அந்த செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. ஒரு இளைஞன் ஒரு ஊருக்கு எதிராக நிற்கிறான் என்றால் 1000 பேருக்கு முன்னால் ஒரு தனி மனிதன் நின்று போராடுகிறான் என்றால் அவருக்கு 1000 பேரின் பலத்தின் உறுதியை அல்லாஹ் அவர் உள்ளத்துல கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம இளைஞர்களை பார்த்து பாருங்க, நம்ம இளைஞர்கள் மத்தியில் இந்த உறுதியை பார்க்கலுமா? பார்க்க முடியாது. இந்த இளைஞர்களுடைய கொள்கைக்காக இஸ்லாத்துக்கு அல் குர்ஆனை ஓதுவாங்க, பயானுக்கு வாங்க, கிளாஸுக்கு வாங்க, பள்ளியில் ஏதோ நடக்கிறது, ஏதோ அக்கீதா வகுப்பு நடத்துறான், ஃபிக்ஹ் வகுப்பு நடத்துறான், பள்ளியில யாரோ வந்திருக்காங்களா வாங்களா என்றால் வருகிற இளைஞர்களை நீங்கள் பார்க்கலாமா? யாரும் வர மாட்டார்கள். அதே நேரத்தில் அவுட் ஸ்பீக்கர் போட்டு அன்புக்குரிய அல்லாஹ் நடிகார்கள் ஈமானுக்கு உரியவர்களே வாருங்கள், அல்லாஹ் உங்களின் பக்கம் ரஹ்மத்தை புரிய போகிறான், மஸ்ஜிதிலே சக்கீனத் இருக்கிறது, கத்துங்கள். வரமாட்டார்கள். அதோ அறிவித்தல் வருகிறது, இன்று விளையாட்டு போட்டி கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது என்று அறிவித்தால் சுபஹானல்லாஹ் ஊர்ல இல்லாத கூட லீவ் போட்டு வந்துடும். நம்ம ஊர்ல இன்றைக்கு மேட்ச் நடக்குது, கிரிக்கெட் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, பக்கத்து வீட்டுக்கார வார அந்த மேட்ச் வைக்கிற ஹஜ் பிறநாள் வருது என்று அறிவிச்சா வாப்பாட மையத்துக்கு வராதவன் வருவான், ஊராண்ட மையத்துக்கு வராதவன் லீவை போட்டு வந்துடுவான். என்ன கிரிக்கெட் மேட்ச் முக்கியம்? உறவுகளே, இளைஞர்கள் பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது அல்லாஹ்வுக்காக என்றால் எதையும் உதறி தள்ளுகிற இளைஞர்களாக மாறுகிறார்கள் என்று இளம்பருவத்தை அல்லாஹ் பேசுகிறான். நம்முடைய இளம்பருவம் என்று கேட்டால் அல்லாஹ்வை தூரமாக்கிட்டு துன்யாவுடைய விஷயங்களுக்காக நம்ம போகிறோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கை எங்க இருக்கிறது? அப்ப இளைஞர்களை நம்ம எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் குர்ஆனை பார்க்கறத விட செல்போனை பார்க்கறது தான் கூட. செல்போனை பார்த்து ரோட்ல அப்படியே தெரியும், அப்படி பார்த்துக்கிட்டு ரோட்ல முன்னுக்கு கான் இருந்தாலும் விளங்காது, குழி இருந்தாலும் விளங்காது, பின்னுக்கு வர பாய்க்கிற ஹோன் அடிச்சாதான் சைட்டாகி போடாப்பா எங்களுக்கு தெரியும்டா அவன் பாட்டில் போயிட்டுமா. அப்ப நம்ம எல்லாம் எப்படி பழகுறோம் என்றால் அந்த நேரங்களில் குர்ஆனை ஓதுற இளைஞர்களை பார்க்கலாமா? அல்லாஹ் சொல்லுறான், இபாதத்தோடு தொடர்படுங்கப்பான்னு அல்லாஹ் பேசுறான். ரசூலுல்லாஹ் சொல்லிக்கான இளைஞர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, மஹ்ஷர்ல அல்லாஹ் நிழல் வழங்குகிறான், அது படுமோசமான ஒரு நாள், 4 கேள்விக்கு பதில் சொல்லாத வரைக்கும் வெச்ச காலை அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நாள். அந்த நாள்ல அல்லாஹ் தஆலா யாருக்கு அருள் செய்கிறான்டா இளைஞர்களையும் ஒருவராக அல்லாஹ் எடுக்கிறான் என்றால் அந்த இளைஞர்கள் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. அது ஒரு சில பெற்றோர்களும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. உங்கள்கிட்ட காசு பணம் இருக்கு, நீங்க காட்டுற சில பிள்ளைகளுக்கு வாப்பா அம்மா என்ன செய்யட்டா தான் லண்டன்ல இருந்தியாம், குவைட்ல 10 வருஷம் இருந்தாராம், உங்க அம்மா தான் பிள்ளைய வளர்த்த, அங்கால 20 வருஷம் இருந்தா வீடு கட்டுறதுக்கு ஒரு 10 வருஷம், பொம்பளை பிள்ளைய பெத்த உடனே வெளிநாட்டுக்கு போயிட்டு 15 வருஷம், பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்ச அப்புறம் தான் வெளிநாட்டுல இருந்து வாருது,
வந்தா மகன் சொத்தெல்லாம் அழிச்சிருவான். மகனுக்கு வந்து உழைக்க திரும்ப ஒரு 10 வருஷம் போயிட்டு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறது, ஒரு பைக்கை வாங்கி கொடுக்குறது. வாப்பா பிள்ளையோட இல்ல. இப்படியே படத்தை பிரிச்சு எடுத்துட்டோம்டா அந்த பிள்ளைக்கு இபாதத்தும் இல்லை, ஈமானும் இல்லை, இஸ்லாம் இல்லை, ஒன்றும் இல்லாம அந்த பிள்ளை வளர்ந்துட்டா அந்த பிள்ளைக்கு மத்தியில இஸ்லாத்தை போய் சொல்லும் போது அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு அது பிடிக்காது, அவனுக்கு அது தூரமாகிரும். யாராவது நல்ல உபதேசம் செஞ்சா கூட அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு அது கோளாறா இருக்கும். ஒரே இவங்க இதை பத்தா சொல்றாங்க வெறுப்பு அடைஞ்சிருவான். ஒரே அவருக்கு அதை பத்தி யோசனை வந்துடும். அப்ப இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு கொஞ்சம் பேர் பெரிய பெரிய வாகனம் வாங்கி கொடுக்குறீங்க. அவங்க அந்த வாகனங்கள்ல போயிட்டு எக்ஸிடென்ட் பட்டுட்டால் அல்லது வேற யாரையாவது ஆபத்துக்கு உள்ளாக்கினால் யார் சோதனைப்பட போறா? நீங்க தான் வாங்கி கொடுத்த, நீங்க தான் திரும்ப செலவழிக்கணும். பைக்கை அடிச்சு உடச்ச பிறகு அவன் கத்துவான், கை உடஞ்சிட்டு என் பிள்ளைக்கு பாருங்களேன், உம்மாவெல்லாம் பக்கத்து ஊர்ல போய் கத்துற. நிறைய பேர் பதுவா செஞ்சிருப்பான், நாசமா போண்டு. ஏன்டா அவன் ரோட்ல அப்படி போற, மெதுவா போற, சாந்தமா போறது ரோட்ல பொடிய மாறலாம். நம்ம பெத்த இளைஞர்கள் கவனமா இருங்க. பொம்பளை பிள்ளைல அப்படி ஓடுறது இல்லை. பொடிய மாதிரி சொல்றேன், நீங்க பைக் எடுத்தா முன்னுக்கு ஏதோ ஆகாயத்துல பறக்கிற மாதிரி போகக்கூடாது. போனா ஒரு நிதானம். அதுக்கு இந்த பைக்குன்னு ஒரு ரேசிங் இருக்குது. அதை எடுத்து பைக் முறுக்குறது, ஸ்டார்ட் பண்ணோடனே முறுக்குற, எடுத்தோடனே நான் முன் டயரை தூக்குறாராம், பின் டயரை தூக்கினாராம், கொஞ்சம் விட்ட காலில் விழுந்துட்டு பாப்பா அம்மாவை கூப்பிடுறேன். அங்க பார்த்தா அடுத்த வெண்டேஜ் என்ன மச்சான் போன மச்சான் விழுந்துட்டேன்ற. இது ஏன்? அல்லாஹ் தஆலா உனக்கு ஆரோக்கியத்தை தந்தானா இல்லையா? உனக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறானா இல்லையா? உனக்கு சிந்தனையை தந்தான். உண்ட உம்மா வாப்பா கூட உனக்கு ரிஸ்கை தந்தானா இல்லையா? உன்னுடைய வாப்பா அம்மா செல்வந்தர்களாக இருப்பது அல்லாஹ் உனக்கு செஞ்ச நியமத்தா இல்லையா? உன்னை போல இருக்கிற எத்தனையோ நண்பர்கள் பைக் இல்லாம சைக்கிளும் இல்லாமல் நடந்து இருக்கிறார்களே, அல்லாஹ் உனக்கு இந்த வசதியை தந்தானே, இதுக்கு நீ அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யக்கூடாதா? அல்லாஹ்வுக்கு இதுக்கு நீ நன்றி செலுத்தக்கூடாதா? அதுக்கு தந்ததுக்காக நீ பொறுமையாக்க கூடாதா? உடைச்சிட்டு விழுந்தா பெற்றோர் முறை வாங்கி கொடுத்த படுகிற அண்ணன் இருக்குது. எந்த ஒரு மகன் அண்டைக்கு ஒரு ஆள் கண்டி பகுதியில மகனுக்கு வந்துட்டு இப்ப புதிய ஒரு பைக் ஒன்று ட்ரெண்டிங். அதுல பைக்கை சத்தம் கேட்டா ஊரே எழும்புமா. சுபக தகஜத்து நேரத்தில் அது போனா போதும், எல்லாரும் எழும்பிடுவோம். அந்த அளவு சத்தம். அங்க போகுதுண்டா இங்க கேட்கும். புத்தகத்துல பைக் போகுதுண்டா இங்க சத்தம் கேட்கிறா, அது புர்ரு போகும். யாரும் தூங்கலா, ஒன்றும் செய்யலாது. வாங்கி கொடுத்தா அந்த பொடி ரேஸ் ஓடி இங்க இருந்து அங்க போற, அங்க இருந்து இங்க போற, மாறி மாறி ஓடி மச்சான் பைக்கை மச்சான் எடுத்து வர. இவர பைக்கை கண்டா கொஞ்சம் பேருக்கு ஆசை, பைக் இல்ல ஓட ஆசை, முறுக்கிட்டு போறேன். போயிட்டு பஸ்ல அடிபட்டு ஒன் ஸ்பாட் முடிஞ்சு. அவர் சொல்றாரு, மௌலை ஒத்த புள்ள மௌலவி, ஒரு புள்ள நான் அவனை இவ்வளோ அன்பு அவ்வளவு அவன் கேட்ட எதையுமே இல்லைன்னு சொல்லல மௌலவி. அவன் அங்க படிக்கணும்டான், படிக்க வச்சேன். அவன் இங்க விளையாடணும்டான், அந்த கிரவுண்டுக்கு போனான். விளையாட்டு போல் பெட்டில் அங்க பாருங்க மௌலவி, வாங்கினதெல்லாம் 25-30 ரூபா ஒரு பெட்டுட வேலை. அவனுக்கு காலுக்கு போறதுக்கு சப்பாத்து மாதிரி ஒரு ரூபாய் பம்போடு வச்சுருக்காங்க. அது வாங்குறதுக்கு வேற அது ஒரிஜினல் வாங்கணுமான்னு எங்கேயோ இந்தியாவில் ஆர்டர் பண்ணி அதை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் வாங்கி கொண்டு வந்து ஒரு மாசத்துல மகன் பட முடிச்சு. ஏன் இது? அவர் கவலைப்படுற ஒரு புள்ள. யார் வாப்பா சொன்ன ஒத்த புள்ளியர் நுப்பாட்ட சொல்லி? ஒத்த புள்ளியரும் நம்ம நுப்பாட்ட நிறைய பேர் செல்லம் கொடுக்கணும், பாசம் காட்டணும். அந்த பாசம் அளவு கடந்து போகக்கூடாது, அந்த பாசம் எல்லாம் மீறக்கூடாது. இளைஞர்களுக்கு கொடுக்கணும். அங்கே பைக் ஓடத்தான் வேணும், பைக்கை ஃபிளைட் மாதிரி ஓடணும். அது ஓடுகிற இடத்தை பார்த்து ஓடணும். நீங்க பைக் ஓடணும், செல்போன் பார்க்கணும், எல்லாம் செய்யணும், குதூகலமாக உலகத்துல வாழணும். அல்லாஹோட பயபக்தியோடு வாழணும். நீங்க நினைச்ச மாதிரி உலகத்துல வாழணும், அல்லாஹ் சொன்ன முறைப்படி வாழணும். நீங்க பைக்கை ஓடுங்க, ஆட்டால பாட்டை போடுங்க, கூத்த போடுங்க, அதுல அல்லாஹ் மௌத்த தந்துட்டா நரகம் போயிடும் என்று பயத்தோட போனீங்களாக இருந்தால் உங்களோட ஆட்டா பாக்ஸும் வேலை செய்யாது. எனக்கு பாட்டு கேட்டுட்டு போறேன், இந்த நேரத்தில் எக்ஸிடென்ட் ஆகுது, என்னவோ நடக்குது, மவுத்து வந்துட்டு என்றால் அந்த பாட்டு கேட்ட நிலையில் நான் மரணித்தால் நான் முஸ்லிமா காஃபிரா? இவருக்கு இஸ்லாமிய முறைப்படி தொழுகை நடத்தலாமா கூடாதான்? யோசனை செஞ்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஒரு பாவம் செய்யும்போது, என்ன பாவம்னாலும் இருந்துட்டு போட்டும், பாவம் செய்யும் போது அவன் மூமினாக இல்லை. இப்ப பாட்டு கேட்கும் போது நீ மௌத்தா போயிட்டாய். இஸ்லாம் இசையை ஹராமாக்குறது. இரவையில படுக்கும்போது ஹேண்ட் ஃப்ரீ அடிச்சுட்டு படுக்கிறோமா இல்லையா? பாட்டை போட்டு ரூமுக்குள்ள பாட்டை போட்டு படுக்கிறோமா இல்லையா? நித்திர கொள்றீங்க, துவா ஓதாம படுக்கிறீங்க, உது இல்லாம படுக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன சூரத் அடிப்படை இல்லாம தூங்குறீங்க, பாட்டு போகுது, மௌத்தா போயிட்டீங்க. விடிய காலையில் என்ன செய்யற? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அப்துல்லா காக்கடமான் இப்ராஹிம் மௌத்தா போனாரு, ஜனாசா நல்லடக்கம் தொழுவிக்கப்படும் பள்ளியில் அறிவிக்கலுமா? இயலாது. எப்படி அறிவிக்கிறேன்? இஸ்லாம் சொன்ன வரையறையில் அவர் இல்லையே. அப்ப நம்ம தொழுவிச்சு தான் அடக்கம் செய்யற உறவுகளே. இஸ்லாம் ஒரு சின்ன விஷயத்தை கூட பாவம் இந்த மனிதன் செய்து விடக்கூடாது என்பது என்ன செய்கிறது? இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இளைஞர்களாக இருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய பெற்றோர்களுடைய கௌரவங்களை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் ஏன் நமக்காக இவ்வளவு செய்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னை கஷ்டப்படாமல் வளர்க்க பார்க்கிறார் என்றால் அவர்களுடைய மரியாதைகளையும் அவருடைய சொல் பேச்சுகளையும் கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். என்னுடைய தந்தை கஷ்டப்பட்டார் என்று அவர் வரலாறு சொல்வார்கள். என்ன வாப்பா படிக்க வச்சிருந்தா, என்ன அம்மா படிக்க வச்சிருந்தா, எனக்கு இப்படி வசதி இருந்தால், நாங்க இருக்கும்போது இங்கே ஸ்கூல்ல இல்லை, நாங்க இருக்கும்போது அங்க போவோம் இங்க போவோம் என்று சொல்வார்கள். அது இல்லாதால் உங்களுக்கு பக்கத்தில் ஸ்கூலில் செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்குரிய கண்ணியங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும்.
அவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அவர்களை நான் பராமரிக்க எண்ணத்தோடு நாங்கள் வாழ வேண்டும், இஸ்லாமிய உணர்வுகளோடு நாங்கள் வாழ வேண்டும். இது இல்லாமல் வாழ்வோமாக இருந்தால் நானும் நீங்களும் அல்லாஹ் சொல்கிற வரலாற்று ரீதியாக இங்கேயும் ஈடுபட முடியாது. ஏதோ வந்தாங்க, இருந்தாங்க, சண்டை பிடிச்சாங்க, போனாங்க, அப்படிதான் இருக்குமே தவிர இப்போ இந்த ஊர் உருவாகிய ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. இந்த ஊர் உருவாகிய வரலாறு ஒன்று இருக்கும். அந்த வரலாற்று இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் தெரியாது, பெரியாக்கள் சொல்ற கிடையாது. கொள்கைக்காக ஏன் ஒரு ஊரில் இருந்து ஒரு பிரிந்தார்கள்? ஒரு ஊரே ஒரு இஸ்லாத்துக்கு கொள்கைக்க மாறிய காரணம் என்ன? வேறொரு கொள்கையிலேருந்து ஒரு கொள்கைக்காக மாறி அங்கே ஒரு கூட்டமும் அங்கே ஒரு கூட்டமும், தங்கச்சி குடும்பம் இங்கே, நானாடு குடும்பம் அங்கே ஓனியாலுமிக்கிற காரணம் என்ன? ஏன் அப்படி பிரிந்து போனார்கள்? ஏன் அவ்வளவுக்கு போராட்டம்? ஏன் அவ்வளவு தியாகம் செய்தார்கள்? இந்த இளைஞர்களுக்கு இன்றைக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சொல்றோம் இல்லை, போ கிளாஸுக்கு போ, கிளாஸுக்கு போ, கிளாஸுக்கு போ, போ அந்த அந்த இங்கிலீஷ் கிளாஸ் முடிந்தா சிங்கள கிளாஸ் போ, அந்த அரபிக் கிளாஸ் போ, அந்த ஹிந்தி கிளாஸ் போண்டு அவனை ஒரே உலகத்தினுடைய பாடங்கள்ல அனுப்பி 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 அவனுக்கு இஸ்லாத்தினுடைய விபரீதமே விளங்குதில்லை. இஸ்லாம்டா என்னென்று விளங்குதில்லை அவனுக்கு. உலகத்துல ஒரு விஷயத்துக்கு அவனுக்கு இருக்கிற அக்கறையும் அனுபவமும் ஆசையும் இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு வர மாட்டேங்கி. அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வர்றதுக்கு அவனுக்கு ஆசை வருது இல்லை. அல்லாஹ்வோட தொடர்புடன் வேண்டாம், அது குறைப்பான சும்மா வேலை பாருங்க. பாங்கு கேட்கும் ஹேண்ட்ஃபீல் அடிச்சு குந்துட்டு இருப்பான், பாங்கு கேட்கும் கைவார அடிச்சுட்டு இருப்பான், பாங்கு கேட்கும் கிரவுண்ட்ல இருப்பான், பாங்கு கேட்கும் பள்ளியில இருந்து அப்பதான் வெளியே போவார், பள்ளியில இருப்பாரு, பாங்கு கேட்கும் அப்பதான் வெளியே போவான், வேலை ஒன்று. அப்ப ஏன்னுடா நம்ம அவங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டல. அப்ப இத குடும்பத்துல சரியான முறையில் வளர்க்கப்படலண்டா, சரியான குடும்பம் இல்லை என்று சொன்னால் கட்டாயம் இதன் செய்யும் இந்த பிரச்சனைகள் நீங்கள் பார்க்கலாம் என்கிற செய்தியை 21 அத்தியாயம் மராவசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நாடுகளே, இளைஞர்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு இதுகள் தான் இருக்கிறது. இன்னைக்கு வீணாக செலவழிக்கிற நேர காலமும் அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு வந்ததில்லை. டிக்டாக்ல வீடியோ பார்த்து சிரிக்கிறான், சும்மா சிரிக்கிறான் வீடியோ பார்த்து, திடீர்னு சிரிக்கிறான், திரும்ப அழுகுறான், திரும்ப பார்த்தா கத்துறான், மரா பார்த்தா இன்னொருத்தனுக்கு வச்சியா பண்றான், இந்த பார் ஜோக்க பாரு, பகடியை பாருன்றான். அவனுக்கு விளங்குது இல்லை. நான் ஒரு வீணான ஒரு வீடியோ பார்க்கும்போது என் கண்கள் அந்த பாவத்தை பார்க்கிறதே. அல்லாஹு தாலா வலதிலும் விடதிலும் ரகீபை மத்தியும் நியமித்து வைத்திருக்கிறான். அவங்க 2 பேரும் நீ பாருவாப்பா, பாரு, யாரு படமா, பாரு, ஜோக்கா பாரு, பாரு யூடியூப்பா, ஜோக்கா, டிக்டாக் பண்றியா, பண்ணு, எல்லாம் அங்க ரெஜிஸ்டர் ஆகும். அங்க தூக்கி ஃபைல தூக்கி முகத்துல வீசும்போதுதான் ஆஹா யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணோடு மண்ணாக இருக்க கூடாதா, எனக்கு வந்த கை சேதமே, உலகத்துல இப்படி வாழ்ந்துட்டனே என்று அங்கு கை செய்கிற பலை வரைக்கும் நமக்கு இந்த இன்பமாகத்தான் இந்த உலகம் இருக்கும். அப்ப அல்லாஹு தாலா அதுக்கு முன்கூட்டி சொல்கிறான், மறுமை நாள் ரொம்ப கொடூரமானது, நரகம் அதைவிட மோசமானது, அதற்கு நீங்கள் யாரும் தயாராகி விடாதீர்கள், அதற்கு முன்னால் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது, நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்பில் வாழுகிற நல்ல சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை மூலமா சொன்னான். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மாபாத். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நாடிகளே, ஈமானி உறவுகளே, இளைஞர்கள் நிழல் பெறுகிற இளைஞர்கள் என்கிற வரையறைக்குள் நாங்கள் அதற்கு தகுதி பெறுகிறோமா என்கிற செய்தியில சில விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா சூரா கஹஃப் என்கிற சூராவில் இளைஞர்கள் சம்பந்தமாக பேசுகிற போது அவர்கள் ஒரு இளைஞர்கள் ஒரு அரசனை எதிர்த்தார்கள் என்று பேசுகிறான் அல்லாஹு தாலா. அவங்க ஒரு சிறிய கூட்டம், அந்த கூட்டம் ஒரு அரச சபையை எதிர்த்தது, ஒரு நாட்டு மன்னரை எதிர்த்தது கொள்கைக்காக வேண்டி. இதற்காக சிரம்பணியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இளைஞர்கள் சொல்கிறார்கள், இதற்கு நாங்கள் சிரம்பணிந்தால் எங்கள் ரப்புக்கு நாங்கள் முரணாக மாறிவிடுவோம். ஊரை விட்டு நடத்தி வைக்கப்படுறாங்க. அவங்க ஒதுங்கி குகைக்கு வராங்க. நீண்ட காலம் அல்லாஹ் அவர்களை குகையிலே வாழச் செய்கிறான், தூக்கத்திலே வைக்கிறான். பிறகு எழுப்பி ஊருக்கு போய் பார்க்குறான். ஊரெல்லாம் மாறி போச்சு. இப்போ நம்மள நிறைய பேர் 5 வருஷம் வெளிநாட்டில் வந்தீங்கன்னா ஹிதாயத் நகர் மாறி போயிடும், புத்தளம் டவுன் மாறி போயிடும். இல்லாத வீடெல்லாம் திடீர் வீடு வந்திருக்கும். நாங்கள் இப்போ கொஞ்சம் பேர் சொல்லுவார், நான் இந்த வளவுக்கால காலை வச்சேன்டா அந்த வெளியால் பூந்து அந்த வெளியால் பூந்து அப்படி போயிடும்டா அப்படின்வாங்க வயசாளிகள். ஆனால் இன்றைக்கு தேவைன்னா மதிலேறி குதிக்கணும், இல்லாட்டி இந்த அங்கே வரதுக்கு கால சுற்றி இப்படி வரணும். முந்தி உள்ளவட்ட கேட்டு பாரு, எல்லாம் சொல்லுவா, இந்த வேலையில் பூந்த மாட்டா அந்த வீட்டில் கொய்யாக்கா வச்சுட்டு, அந்த வீட்டில் மாங்காய் வச்சுட்டு, அந்த வீட்டில் அப்படியே போண்டுவார்கள். யாருக்கும் இந்த பட்சம் எல்லாரும் ஒன்றாக சுற்றி திரிவார். இன்றைக்கு சுற்றுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், இவங்க யாருன்னு கேட்டால் அல்லாஹ்வுக்காக ஒதுங்கினவர்கள். ஒரு ஊரையை எதிர்த்து பார்க்குறாங்க, இயலாது, ஒதுங்கி வந்துடுறாங்க. அப்போ அவங்க அல்லாஹ் தாலா ஒரு சிறப்பு மிக்க சமுதாயமாக அல்லாஹ் பேசுகிறான். எதற்காக வந்தாங்க நல்லா நபிகளா வச்சு, இது ஒரு உண்மை சம்பவம், இது ஒரு உண்மை சம்பவம். அல்லாஹ் சொல்லிட்டு அவங்க அல்லாஹ்வுக்காக வந்தாங்கப்பான்றான். அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் அவர்கள் ஒதுங்கினார்கள் என்று பேசுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நாடுகளை, ஈமானி உறவுகளை, இளைஞர்களே, நீங்கள் யோசனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒருவரை எதிர்ப்பதாக இருந்தால் எதற்காக எதிர்ப்பீர்கள்? இன்னைக்கு நான் ஒரு இளைஞன் என்று நினைச்சுக்கிட்டு நீங்க இப்போ ஒரு விஷயத்துக்கு எதிர்க்க போறீங்க, உங்களுக்கு எதிராக நிறைய வைக்கப்படும். ஒன்றும் லவ் பண்ண பிள்ளைய முடி தரணும், இன்னொன்று நான் கேட்குற பைக்கை வாங்கி தரணும், இன்னொன்று நான் செய்கிற மாதிரி தான் செய்வேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணப்படா, நான் போகிற போக்குல தான் போகணும், என் கூட்டாளி மரோட சுற்றுவேன், நான் அங்கே தான் போவேன்,
காசு நீங்கள் டைமுக்கு தரணும் வேண்டாம். நம்ம இதில் எதை சூஸ் பண்ணுறது? கடைசியாக அமல் இபாதத்தோடு சம்மந்தப்படணும். எதை நம்ம சூஸ் பண்ணுவோம்? உதாரணமாக நம்மள நிறைய இளைஞர்கள் சண்டை பிடிக்கிறது பெரும்பான்மையாக செல்ஃபோன் வாங்கி தராட்டி நான் படிக்க மாட்டேன், எனக்கு ஆன்லைனில் கிளாஸ் நடக்குது, மற்றவெல்லாம் ஆன்லைனில் படிக்கிறான், இதே வரை படித்து முதலாக வந்த மாதிரி கேட்பான். வாங்கி கொடுத்த பிறகு படிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை, அவன்ட பாட்டில் வந்துடுவான். வாங்கி கொடுக்குற வரைக்கும் செல்ஃபோனோடு இருப்பார்கள், வாங்கி கொடுத்த பிறகு யாரும் இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாப்பா அம்மாவை எதிர்த்து இஸ்லாத்துக்காக நாங்கள் போர் வழி தூக்குவோம் என்று கத்துவான்னு பார்த்தா அந்த பிள்ளைய முடித்தலாடி நான் கூட்டிட்டு போவேன், நீங்க என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி 3 நாள் கூட்டிட்டு போய் 4ஆம் நாள் வருவோம், நம்ம எல்லாம் கூட்டி வாங்க மாத்தாங்க மட்டும் கூட்டி வச்சு அடிச்சு சாத்தி வெளுக்காம குடிச்சு என்ன செய்யற முடிச்சு வைக்கிறேன். இதை பார்த்துட்டு நானாக்கு முடிச்சு வச்ச நான் ஒன்று கூட்டிட்டு போனா அடுத்த கூட்டு போயிடும். இன்னைக்கு நம்ம ஊர்களில் பழகி போயிட்டு கூட்டிட்டு ஓடி 3 நாள் வச்சு 4ஆவது நாள் கொண்டு வந்தா பள்ளியால போய் என்ன ரகசியமா முடிச்சிடும் விமானம் போயிருமெண்டா ரகசியமா முடிச்சு வைக்கிறேன். இது இப்ப ஃபேஷனா போயிட்டு நம்ம டாக்களுக்கு கள்ளத்தனமா கூட்டிட்டு ஓடுற திரும்ப வந்து முடிக்கிறேன். இஸ்லாம் அதை சொல்லலையே. அம்புட்டா பிடிச்சி சாத்துவையில வாழ்க்கையில இதுக்கு அப்புறம் யாரும் அதை பத்தி நோய்க்க கூடாது. கூட்டிட்டு ஓடுறதா அல்லாவே இந்த ஊர்ல நாட்டிடக்கூடாதுப்பா யோசிக்கணும். இன்னைக்கு விபச்சாரம் எப்படி நடக்கிறது? அல்லாஹ் பேசுகிறான். ஒரு அழகான பெண்மணி விபச்சாரத்துக்கு அழைச்சி நான் வரமாட்டேப்பான்னு சொல்ற ஆக்களுக்கும் அங்க என்ன செய்யப்படுகிறதாம்? சொர்க்க இந்த மகசர்ல நிழல் இருக்கு. இன்றைக்கு நம்மளோட பொடியமார் பொம்பளை பிள்ளை போட்டோவை பார்த்தாலே உள்ள போயிடுவாங்க. அண்ணா ஃபேஸ்புக்கில் வடிவான பொம்பளை பொண்ணு தட்டி பாரா ப்ரொஃபைலண்டா அது எந்த உறுப்பில் உண்மையா அப்படின்னா ப்ரொஃபைலா ஆம்பளையா பொம்பளையா பொய் பேரா உண்மை பேரா ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆராய்ஞ்சிட்டு தான் வெளியே வருது. அப்போ நம்மள ஒரு பொம்பளை பிள்ளை கூப்பிட்டா இன்னும் நிலம் ஃபோட்டோவை பார்த்தாலே நம்மளால பாதுகாக்க முடியலை. அப்போ இஸ்லாம் சொல்லுது பார்த்துட்டாப்பா தட்டி விட்டுறது போயிடட்டும், முதல் பார்வை வந்து டேக்கத்தப்பா அவுது பில்லா இப்னு ஷைத்தானிர் ரஜீம் என்று தட்டி விடு போகட்டும் என்று அல்லாஹ் பேசுறான். ரசூலுல்லாஹ் சொல்றான். நமக்கு அதை பார்த்தா தான் யாரும் அப்படியே பொம்பளை பிள்ளை வந்துட்டா இந்த லீக்க நீ போய் பாருந்தா போ அண்டா அப்படி தட்டி விட்ற எல்லாம் அவனுக்கு பொறைக்கு என்ன யாரா அது அவ அந்த புத்தலை விட்டு எங்க அங்கே பொறைக்கு எல்லாரும் செட் பண்றா அவரோட சேர்ந்து. யோசிச்சு பாருங்க, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காத நம்ம தேடி போறோமே, இது பாவமாக இல்லையா? இது ஒரு விபச்சாரமாக இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்களே, கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் விபச்சாரம் செய்கிறது, இதுக்கு தண்டனை இருக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஏன் நம்ம இதை புரிஞ்சு கொள்றோம் இல்லை? ஏன் நமக்கு இது விளங்குது இல்லைண்டா? நம்மளோட பருவம் அப்படின்னு நல்லா பேசுகிறோம். அதனால் பெற்றோர்களுக்கு மிக முக்கிய பங்களிப்பு இருக்குது. உங்களோட பிள்ளை ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறான் என்றால் மிகப்பெரிய பொறுப்பு அல்லாஹ் மறுமையில் உங்களை விசாரிப்பான். உனக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்திருக்கிறேன். எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாமல் பொம்பளை புள்ள மட்டுமே இருக்கிற குடும்பத்தை பார்க்கிறோம், ஆம்பளை புள்ள மட்டுமே இருக்கிற குடும்பத்தை பார்க்கிறோம். சிலாக்களுக்கு அல்லாஹ் 2யும் கொடுக்குறான், சிலாக்களுக்கு ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் கேட்பான், இவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லை, உனக்கு ஆண் குழந்தை தந்தேன். சில குழந்தைகள் ஆரோக்கியமற்றவர்களாக பிறப்பார்கள், பிறப்பிலே நோயாளிகளாக பிறப்பான். ஆனால் அல்லாஹ் கேட்பான், உனக்கு ஆரோக்கியமான பிள்ளையை தந்தேனே, நல்ல சிந்தனை உள்ளவனை தந்தனே, நீ அவனுக்கு சரியாக இல்ம கொடுக்கலையா, மார்க்கத்தை கொடுக்கலையா, பொறுப்பை சரியா செஞ்சியான்னு அல்லாஹ் கேட்கிற நேரத்தில் யா அல்லாஹ் நானா என்ன புள்ள கேட்டதெல்லாம் எடுத்து கொடுத்தேனே, என்ன பிள்ளைக்காகத்தானே பொண்டாட்டியை விட்டு போட்டு 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன், 20 வருஷம் இருந்தேன் என்று சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தூக்கி உண்ட மகனை நீ வளர்த்து விட்டு வந்தாய், நீ வஃபாத்தாகிட்டாய், உனக்கு கையேந்தாம அவன் ஊரையே திண்டு தாண்டி பிடிச்சான், ஊரையே அவன் தான் அழைச்சான், ஊர்ல உள்ள மொத்த பேர் அவனுக்கு தான் சபித்தார்கள். அதற்கு பிரதான காரணம் நீ தான் தங்கமண்டு அவன்ட பாவத்தையும் அவனையும் சேர்த்து நம்மளோடு சேர்த்து தூக்கி நரகத்தில் எல்லாம் வீசுவதாக அல்லாஹ் பேசுகிறான் என்றால் ரொம்ப பாவமான ஒரு சூழ்நிலை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு எமது வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா சொல்லுகிற செய்திகளில் நம்ம ஈடுபாடு உள்ள இளைஞர்களாக இந்த உலகில நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் தான் வாகனங்களோ ஆசைகளோ இன்பங்களோ வந்து கொண்டே இருக்கும். ஹப்பு துன்யா வகராஹியத்துல் மவுத், நமக்கு உலகத்தின் ஆசை வரும், அதையும் நிப்பாட்டி நிறுத்தி நிதானமாக அந்த உலக ஆசைக்குள் மறுமை ஆசையை நுழைத்தி மறுமையிலே சொர்க்கத்தை பற்றி சிந்தனை ஊட்டி அதை நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் இந்த உலகிலும் மறுமையிலும் நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்ன நிழல் பெறுகிற சமுதாயமாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றுவான். அது எல்லா பங்களிப்புகளும் வரும். அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, எமது இளம் பருவத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி இந்த உலகிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிற விடயங்களில் பேணுதலாகவும் உலகத்தில் அரசாங்கம் போட்டிருக்கிற விதிமுறைகளை மீறாமல் உலகத்திலே அரசாங்க விதிமுறைகளை சட்ட நிபுணர்கள் சொல்லப்படுகிற அல்லது அதிகாரிகளுடைய விஷயங்களை நாங்கள் கையாடல் செய்து விடாமல் அவர்களை கேவலப்படுத்தி விடாமல் அவர்களுக்கு நாங்கள் வெட்டு போடுகிறோம் என்று ஓட்டம் காட்டி விடாமல் ஹெல்மெட் இல்லாமல் போகிற போது நிறைய பேருடைய இளைஞர்கள் செய்கிற பெரிய பெரிய பாவம் என்று கேட்டால் முன்னுக்கு போகிற ஹெல்மெட் இல்லாமல் போய் லைட்டை பற்றி காட்டு டொக் டொக் லைட் பற்றினா முன்னுக்கு டிராஃபிக்காக நிற்கிறாண்டோ அடுத்த ரோட்டனா கால போயிடுறது. இது ஹராம், இது கூட இது பாவம். இது நீங்க ஒருத்தனை நரகத்தில் தள்ளுறீங்க, அவன் ஹெல்மெட் இல்லாமல் போகட்டும், டிராஃபிக்காரன் பிடிக்கட்டும், பைக்கையும் சேர்த்து கொண்டு போகட்டும், விடுங்க, அப்பதான் அவன் திருந்துவான். இல்லை என்றால் இன்றைக்கு நீங்க டிராஃபிக்காரன் இருக்க காட்டுவீங்க, நாளைக்கு கொலை செஞ்சு முடிய அடே அவனை குடும்பக்காரன் தூக்கி புதன்னு சொல்லி அங்கே போதிச்சுட்டு போயிடுவான். அப்ப பாவத்தின் அடித்தளங்களை நாங்கள் உருவாக்காமல் பிழை செய்தால் காட்டி கொடுங்க. நோன்பு காலம் பெருநாள் காலம் வந்தா நம்ம டாக்களுக்கு சொல்ல தேவையில்லை. இப்ப எலெக்ஷன் காலம் வேற, எலெக்ஷன் காலத்துல நம்ம டாக்கள் என்ன செய்யற, இந்த எலெக்ஷன் கேட்கிற கொஞ்சம் பேருக்கு அல்லாஹ் தஆலா அது அவங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு நியமத்.
எலெக்ஷன் கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் என்பது பெரிய ஒரு நியாமத். ஒவ்வொரு ஊர்களையும் யாரெல்லாம் எலெக்ஷன் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய கொம்பு 2 3 முளைச்சிடுறது. என்னன்னு கேட்டா, நான் எலெக்ஷன் கேட்கிறேன் தம்பிகளா, இந்தா தம்பி உண்ட குடும்பம் எனக்கு ஓட்டு போடணும், நீ போடாப்பா ரோட்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல எனக்கு கோல் பண்ணு. உறவுகளே, இப்படி சொல்லுகிற யாரையும் நீங்கள் அரசியல்வாதிகளாக தேர்வு செய்யாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை கபருக்கு நரகத்துக்கு அனுப்புவதில் இவர்களால் முதன்மையானவர்கள். அவங்க எப்படி தெரியுமா சொல்லணும், தம்பி என்ன எலெக்ஷன் டியூட்டியில் நீ வேலை செய், உனக்கு என்னால் 7 மணி உதவியை தர்றேன், ஆனா எதுவும் தவறு செஞ்சு மாட்டிட்டா என்ன மட்டும் சொல்லிடாத என்று யாரு சொல்லுகிறார்களோ இவர்கள் தான் நீதமான ஆட்சியாளர்களாக அரசியல்வாதிகளாக எலெக்ஷன் கேட்க தகுதி வாய்ந்தவர்கள். அது இல்லாம நீ போடாப்பா நான் பாக்குறேன் ஹெல்மெட் எல்லாம் பிடிப்பட்டா யாரு சமிந்தையா அவ்வளோ சமிந்த மாத்தியான்னு கத்த காய்க்கிறான்டா, அவனை தெரிவு செஞ்சிடாதீங்க, உங்களோட பிள்ளைய நாசமாக்கிடுவான். இளைஞர்கள் டோட்டல் ஊரே கருதி ஆக்கிடுவான். அப்ப இந்த ஊர்ல நிறைய இளைஞர்கள், இதுவரைக்கும் நாங்கள் ஜும்மாவுக்கு போன பகுதிகளில் இந்த ஊரில் தான் அதிகமான இளைஞர்கள் நம்ம பார்க்கிறோம். தொழுவைக்கு முன்னா அந்த பாங்குக்கு முன்னாடியும் சரி பாங்குக்கு பின்னாடியும் சரி அதிகமான இளைஞர்களை இந்த ஊருக்கு அல்லாஹ் நியமத்தாக வழங்கியிருக்கிறான். அந்த இளைஞர்களை நெறிப்படுத்துங்கள், அவர்களுக்காக கொள்கையை கொடுங்கள். நீங்கள் இதற்காக செய்த தியாகத்தை இரத்தங்களையும் சிந்திய உறவுகளை பிரிந்து சண்டை போட்டதையும் முதியவர்கள் சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்பதான் அவங்க அந்த தியாகத்தில் வளருவார்கள். இல்லை என்றால் தௌஹீத் பள்ளி வாப்பா வந்தார் என்று வருவார்கள், தவிர கொள்கைக்காக வரமாட்டார். அவர் உள்ளத்திலும் கொள்கை போகும் என்றால் தியாகத்தை சொல்லி வளர்க்கிற அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை பின்பற்றி யாரெல்லாம் இளம் பருவத்தில் வாழ்ந்து அதற்காக வேண்டி இந்த உலகிலும் மறுமையிலும் நல்லவர்களாக பெயரெடுத்து சொர்க்கம் சென்றார்களோ அதே சமுதாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களை மாற்றி செல்வானாக. வாக ரப்பல் ஆலமீன்.